வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அமைதி நிலைக்கு குண்டலினி யோகா. அமைதி நிலைக்கு குண்டலினி யோகா அப்படின்னா, அமைதியாக நம்ம மனம் அமைதி நிலையை எய்துவதற்கு தான் இந்த குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்கிறோம். யோகம்னாவே நமக்கு இணைதல். அப்போ உடல், உயிர், மனம் 3 ஒத்திசைவில் இருக்கும் பொழுது நம்மளோட உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இன்பமாக இருக்கும். உணர்வு நிலை அப்படிங்கிறது நம்ம இறைநிலையோட அந்த தொடர்பு நமக்கு கிட்டும். எப்படி கிட்டும் அப்படின்னா, இப்போ இன்ப துன்ப உணர்வுகளை கடந்தால் தான் நம்ம அமைதி நிலையை அடைய முடியும் இல்லையா? அந்த இன்ப துன்ப உணர்வுகளில் எப்படி நம்ம சிக்கிக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நம்ம எப்படி நினைக்கிறோம், இன்பமாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ துன்ப உணர்வுகளை நாம் கடந்து தான் அந்த இன்ப நிலைக்கு வரணும் இல்லையா? இப்போ இன்பமே அளவு முறை மீறும் போது தான் துன்பமாக மாறுது. எப்படி அளவு முறை மீறுது? இப்போ நமக்கு தேவை என்னென்னா பசி, தட்பவெட்ப சூழலில் இல்லைன்னா நமக்கு தெரியும், இப்போ இயற்கையாகவே உடல் கழிவுகளோட உந்து வேகம் இது எல்லாமே நமக்கு சமன் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அந்த துன்ப நிலை அப்படிங்கிறது வராது. எல்லாத்தையும் நம்ம பசினா பசி எடுக்கும்போது சாப்பிட்ணும். அந்த உடலுக்கோட கழிவுப் பொருட்களோட உந்து வேகம் சரிவர நம்ம சமன் செய்யணும். தட்பவெட்ப சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ பழகிக்கணும். இப்படி இருந்தோன்னா மன நிறைவோட நம்ம இன்ப நிலையோட நம்ம வாழ முடியும். அதை கடந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, மகரிஷி சொல்லும்போதே சொல்லுவாங்க, தேவையில்லாத பொருளை தேவைன்னு ஆக்கி நம்ம அதிகமாக நம்ம பொருளை தூய்க்க பழகிக்கிட்டோம். அப்போ இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி நாம் ஓடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தேவைகளை மீறி நம்மளுக்கு பொருள் சேர்க்கையோ இல்லைன்னா வாகனம் இந்த மாதிரி நம்ம அது தேவை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது எல்லாமே என்ன அப்படின்னா அனாவசியமான ஒரு தேவைகள் தான், அத்தியாவசியம் கிடையாது. அப்போ அந்த தேவைகளை நாம் பெருக்கும்போது என்ன இருக்குது, நம்ம உடல் உழைப்பு அதிகம் கொடுக்க வேண்டியிருக்கு. உடல் உழைப்பு கொடுக்கும் பொழுது அந்த உடல் சோர்வடையுது. அப்போ உடல் சோர்வடைஞ்சால் மனசு மட்டும் எப்படி இருக்குமா, ரிலாக்ஸாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. மனமும் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக சோர்வு நிலையை எய்தும். அப்போ மனமும் ஒரு மன உளைச்சல் நமக்கு இருக்கும், உடல் சோர்வு இருக்கும். எல்லாமே வீட்டுக்கு தேவையான அத்தனையும் நம்ம வாங்கியிருக்கலாம், ஆனால் உடல் ரீதியாக நமக்கு பாதிப்புகள் நிறைய ஆயிரும். எல்லாமே நம்ம செய்கிறோமே, அவ்வளோ நம்ம நிறைவாக இருக்குது, வீட்டில் எல்லாத்தையும் வச்சுருக்கோம், ஆனால் ஏன் நமக்கு ஒரு லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா, நம்ம உடல் அதிகமான ஒரு விரயத்தன்மையில் கொண்டு போய் நம்ம பொருட்கள் சேர்க்கும்போது உடலை செலவு பண்ணிடுறோம். அதாவது ஜீவகந்த ஆற்றலை நம்ம செலவு பண்ணுறோம் உடல் ரீதியாக. அதே மாதிரி புலன்கள் வழியாக செய்யும்போது மனமும் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா சோர்வடைந்து பாதிக்கப்படுது. அப்போ நம்மளுக்கு அந்த இன்ப உணர்வுகள் அப்படிங்கிறது அந்த அளவு முறை மீற மாற அது துன்பமாக ஆகும் பொழுது, நம்ம அதிகமாக பொருள் தூய்க்கும் பொழுது அது துன்ப நிலையை கொண்டு போய் விடுது. அப்போ எது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படும். பசிக்கிற நேரம் நம்ம சாப்பிட்றோம், அந்த தட்பவெட்ப சூழலை அறிஞ்சு செயல்பட்டு அந்த உந்து கழிவுகள், அதாவது உடல் கழிவுகள் எல்லாமே அந்த உந்து வேகத்தை நம்ம சமன் செய்யும் பொழுது நம்மளுக்கு இன்ப உணர்வு எப்போவுமே நிலையாக இருக்கும். துன்ப உணர்வு அப்படிங்கிறது நம்ம உருவாக்குறது தானே. இன்பமே அளவு முறை மீற தான் துன்பம் அப்படின்னு சொல்லி குரு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அளவு முறையோடு நம்ம இருக்கும் பொழுது அந்த துன்ப நிலை அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது. அப்போ எப்போவுமே நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னா ஒரு அமைதி நிலையிலேயே நம்ம போயிட்டுருப்போம். இப்போ போதும் அப்படிங்கிற மனம் தான் பொன்னான மனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறை மனம் அப்படியா மாற்று அப்படின்னா என்னது, எல்லாமே இப்போ கேட்கும் பொழுது யார் கேட்கும் பொழுதுமே நான் நல்லா இருக்கேன், நிறைவாக இருக்கேன், முழு சந்தோஷத்தோடு இருக்கேன், நமக்கு என்ன குறை அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மை நமக்குள் வரும் பொழுது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். மனம் பக்குவப்பட்டதுன்னு அர்த்தம். அப்போ அந்த நிறைமனம் வரும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் அளவு முறையோடு தூய்க்கிறோன்னு அர்த்தம். இன்ப நிலையிலே இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். இன்பம் இல்லாமல் அந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ அந்த நிலை வரணும் அப்படின்னா நம்ம இந்த அளவு முறைகளோடு வாழும் பொழுது இன்பமயமான நிலையே நமக்கு வரும். எப்போ இன்பம் அப்படிங்கிறது மனசுக்கு கிடைக்குதோ அப்போ தான் நம்மளால் நல்ல ஒன்று தவம் பண்ண முடியும். உடல், உயிர், மனம் 3 ஒத்திசைந்தால் மட்டுமே அமைதி நிலையை நாம் எய்த முடியும். அமைதி நிலை எய்தும்போது உடலும் மனமும் பூரணமாக இன்ப நிலையில் இருக்கும். நம்மளுக்கு வாழ்க்கையில் முழு நிறைவும் இருக்கும். அதனால் முழுமையான நம்ம ஒரு அமைதி நிலைக்கு தான் இந்த ஒரு குண்டலினி யோகம்.
குண்டலினி யோகம் நாம் வந்து சரியான முறையில் பயிற்சிகளை நாம் கற்றுக்கொண்டு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கற்றுட்ருக்கோம். அதை வந்து தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது வாழ்க்கையில் இன்பமே மிகுதியாகும், அமைதி நிலையும் நிறைவும் நமக்கு கிட்டும். வாழ்க வளமுடன்.